ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அளவு ப்ளவுஸ்னால் எப்படி இருக்கணும், கஸ்டமர்கிட்டருந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும், என்னென்ன சொல்லி நம்ம அளவு ப்ளவுஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வேறு யார்ட்டையாவது ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா, என்ன மாதிரியான அளவு ப்ளவுஸ் நீங்கள் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் கஸ்டமராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டெய்லர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அளவு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ப்ளைன் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஒன்று உள்ள துணி கொடுத்து தைக்கிறது, இன்னொன்று உள்ள துணி கொடுக்காம வந்து தைக்கிறது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு 2x2 ப்ளவுஸ் தான். இது வந்து நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுறது, உள்ளுக்கு வந்து துணி கொடுத்து தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியலாக இருக்குது, இல்லை சாரீ ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளுக்கு துணி கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லைனிங் கொடுத்து தைக்கக்கூடிய ப்ளவுஸஸுக்கு நீங்கள் லைனிங் கொடுத்து தைச்ச ஒரு லைனிங் ப்ளவுஸை தான் நீங்கள் அளவுக்கு வாங்கணும், கொடுக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ளைன் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸ் வாங்கும்போது இதே மாதிரி ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் தான் நீங்கள் வந்து அளவுக்கு வாங்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா அப்போ தான் அளவுகள் வந்து சரியாக இருக்கும். இப்போ ப்ளைன் ப்ளவுஸுக்கு இப்போ ஒரே அளவுள்ள 2 ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஒருத்தருடைய ப்ளவுஸே ப்ளைன் ப்ளவுஸும் எடுத்துக்கோங்க, லைனிங் ப்ளவுஸும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை அளந்து பார்க்கும்போது கண்டிப்பாக லைனிங் ப்ளவுஸை விட ப்ளைன் ப்ளவுஸுக்கு அளவுகள் கம்மியாக இருக்கும், லைனிங் ப்ளவுஸுக்கு அளவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸோட இறக்கமாக இருக்கலாம், அல்லது ப்ளவுஸோட சுற்றளவாக இருக்கலாம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வரும். அதனால் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இல்லை அப்படிலாம் என்கிட்ட சரியாகவே இல்லை, எனக்கு லைனிங் ப்ளவுஸ் தான் இருக்குது, அதை வச்சுட்டு எனக்கு ப்ளைன் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் சுற்றளவுகளில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் ப்ளைன் ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. அதில் நமக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மாதிரி சுற்றளவில் நம்ம எவ்வளோ லூஸ் வச்சோம், இறக்கத்தில் எவ்வளோ நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி என்னால் கரெக்ஷன்லாம் பண்ணி எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் போட வராது, எனக்கு சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் வாங்கும்போது ப்ளைன் ப்ளவுஸ்க்கு ப்ளைன் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் வாங்கும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸு கஸ்டமருக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வாங்குகிற அளவு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கரெக்ஷன்ஸு நம்ம கேட்டுக்கணும். பட் வாங்கும்போதே வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வந்து சரியான அளவில் இருக்கா, அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து முன்பக்க இறக்கம் அதிகப்படுத்தணும்னு சொல்லுவாங்க, பின்பக்க உயரம் அதிகப்படுத்தணும்னு சொல்லுவாங்க, ஸ்லீவுக்கு வந்து லூஸ் வைக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லை கழுத்து ரொம்ப ப்ராடாக போயிடுச்சு, இல்லை முன்னாடி ஷோல்டர் இறங்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட கேட்டு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கட்டிங் போடும்போதே அதை சரி பண்ணிடணும். ஓகேவா? இந்த கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு அளவு ப்ளவுஸ் சரியான அளவில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கு செட் ஆகலை, எனக்கு ஒரு ப்ளவுஸ் கூட சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு அளவு ப்ளவுஸையும் வாங்கிக்கோங்க. அதில் என்ன கரெக்ஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு பாடி மெஷர்மெண்ட்டும் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் தைக்கும்போது நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கரெக்ஷன்ஸுக்கு நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸையும் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு டாட்டோட அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம். ப்ளவுஸோட உயரம், லாஸ்ட்டில் இடுப்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே நீங்கள் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க சொன்ன கரெக்ஷன் எந்த இடத்துல இருக்குது, அந்த அளவு நமக்கு நேரடியாக எடுக்கும்போது எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கம்பேரிஷனுக்காக நீங்கள் வந்து ஒரு பாடி மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அளவு ப்ளவுஸையும் வாங்கிக்கோங்க. எந்த அளவு ப்ளவுஸுமே சரியாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அளவு ப்ளவுஸ் அப்படிங்கிறது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ளவுஸாக இருக்கணும். ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ், அப்போ எனக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் இப்போ அது அவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா லேடிஸோட உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கும். டெலிவரிக்கு முன்னாடி ஒரு மாதிரி, டெலிவரிக்கு பின்னாடி ஒரு மாதிரி, மேரேஜுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, மேரேஜுக்கு பின்னாடி ஒரு மாதிரி, இந்த இல்லை அடிக்கடி வந்து உடம்பு வந்து போடுறவங்க இருப்பாங்க, அடிக்கடி உடம்பு இளைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸாக இருக்கணும். இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸாகவே இருந்தாலும் அந்த ப்ளவுஸு இப்போ அவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத ரீசெண்டாக அந்த ப்ளவுஸ் அவங்க எப்போ போட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ளவுஸு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போ ரீசெண்டாக ஏதாவது போட்டு பார்த்தீங்களா, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத
நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து என்ன ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு சில ப்ளவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீவுக்காகட்டும், கழுத்துக்காகட்டும் எம்மிங் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து தையல் போட்டிருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி ஹூக் வைக்கிற இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு நம்ம ஹூக் மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைடும் ஹெம்மிங். பேக் சைடு கீழே மடிச்சு தைக்கிறது ஹெம்மிங்கு. கழுத்து ஃபுல்லாக வந்து ஹெம்மிங். கழுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் யூர் நெக் தான். அதுக்கு கிராஸ் பீஸ் வைக்காம நேர் பீஸில் வந்து வச்சு அந்த கார்னர் வரக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு தைக்கக்கூடியது. அதுக்கும் வந்து நம்ம கழுத்துக்கும் ஹெம்மிங் பண்ணணும். அது மாதிரி பேக் சைடு இடுப்புக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெம்மிங் பண்ணணும். மாதிரி நம்ம ஹூக் மாட்டுறதுக்கு மாதிரி தைக்காம அதுக்கும் வந்து கயிறு வந்து கட்டணும் அப்படிங்கிறப்போ அந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம், ஃபினிஷிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸ் வாங்கும்போது அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் வந்து வேறு மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பிடிக்காம போயிடும். அப்போது நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது பார்த்துக்கோங்க, இதில் இப்படி தான் இருக்குது, இது மாதிரி தான் வேணுங்களா, இல்லை நீங்கள் வந்து ரெகுலராக தைக்கிறது வேறு மாதிரி நீங்கள் தைக்கலாம். நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணலாம் அல்லது தையல் வந்து ஓட்டலாம். எப்படி வேணாலும் நம்மளோட ஸ்டைல் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். பட் நம்மளோட ஸ்டைல் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து டாட் பிடிக்கிறதுல, பட்டி ஜாயின் பண்ணுறதுல, பட்டி கூட ஜாயின் பண்ணுறதுல ஒரு சிலர் பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸில் என்ன ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபினிஷிங் வேணுமா, இல்லை என்னோட ஸ்டைலில் நான் தைக்கணுமான்னு நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா, அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நமக்கும் அது திருப்தியாக இருக்கும். அதில் ஒரு மாதிரி இருந்துட்டு நம்ம ஒரு மாதிரி தைச்சிட்டு அவங்க வாங்கும்போது அவங்க என்ன இப்படி தைச்சிட்டிங்கன்னு கேட்டால் நமக்கும் அது கஷ்டமாக இருக்கும். அந்த ப்ளவுஸு நம்ம தைச்ச அந்த முழுமையான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கஸ்டமரோடைய சாட்டிஸ்ஃபைடு தான் நமக்கு வந்து ஒரு குட் ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். அதனால இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. அது மாதிரி அளவு ப்ளவுஸஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை எழுதி வச்சுட்டு அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து கரெக்ஷன் சொல்கிறேன், பட் அவங்க வந்து அதை எடுத்துக்கிறதுல அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தைச்சி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. அதனால் உங்ககிட்ட கரெக்ஷன்ஸ்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கரெக்ஷன்ஸை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு பாருங்கள். அப்படி நீங்கள் அளவு ப்ளவுஸில் இப்படி தாங்க இருந்துச்சு, நான் இப்படி தான் தைக்கிறேன் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க ஏற்கனவே தைச்ச இடத்துலையே தைச்சிட்டு போயிடலாம் இல்லையா? அப்போ ஏற்கனவே தைக்கிற இடத்துல அது சரியாக தைக்கல அப்படிங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட வராங்க. அப்போ அந்த கரெக்ஷன்ஸ் நம்மளும் சரி பண்ணலை அப்படின்னா அவங்க நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இப்போ 10 பேருக்கு நான் சரியாக தாங்க தைக்கிறேன், ஒரு ஆள் மட்டும்தான் ஒரு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி தைச்சி கொடுத்தாலும் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல அப்படின்னா அந்த 10ல் ஒருத்தரை நீங்கள் கேர் எடுத்துக்க தேவையில்லை. அவங்கக்கிட்ட நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிடலாம், இல்லைங்க உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகலை, உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னால் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் தாராளமாக முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் முடியலன்னு சொல்லிக்கலாம். ஆனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சரியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து ஒருத்தர்கிட்டருந்து வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் போடுறதுக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.